குஷ்பு திடீர் விலகல். தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ளார். குழந்தைகள் மற்றும் மகளிர் நல மேம்பாட்டுத்துறை குஷ்புவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டுள்ளது. நடிகை குஷ்பு தமிழ்நாடு ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர். சினிமாவை தொடர்ந்து அரசியலிலும் கால் பதித்தார் குஷ்பு. 2010 காலகட்டத்தில் திமுகவில் இருந்த குஷ்பு 2014 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். 2021 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின்னர் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவி குஷ்புவுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டார். உங்களுக்கு குரல் கொடுக்க நான் இருக்கிறேன் என கூறிய குஷ்பு அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வந்தார். மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக குஷ்பு குரல் கொடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. பட்டியலின மக்களை அவமதிக்கும் வகையில் குஷ்பு பேசியதாகவும் சர்ச்சைகள் எழுந்தது. இந்நிலையில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு திடீரென ராஜினாமா செய்துள்ளார். கடந்த 2023 பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பொறுப்பேற்ற குஷ்பு 1.5 ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கு விளக்கம் அளித்த குஷ்பு, பெண்களுக்கு இந்தியாவில் எங்கு பிரச்சனை இருந்தாலும் அவற்றை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டது. ஆனால் என் முழு மனதும் அரசியலில் இருக்கிறது. அந்த பொறுப்பில் இருந்ததால் என்னால் முழு நேர அரசியலில் ஈடுபட முடியவில்லை. இருப்பினும் பெண்களுக்கு பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க நான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.